நடிகர் ரஜினிகாந்தின் பெயரையோ அல்லது புகைப்படத்தையோ எந்த ஒரு கட்சிக்கோ அமைப்பிற்கோ பயன்படுத்தக்கூடாது என்று ரசிகர்கள் மன்ற நிர்வாகிகள் மற்றும் ரசிகர்களுக்கு உத்தரவு பறந்திருக்கு. புதிதாக இயக்கம் தொடங்கியிருக்கிற அண்ணாமலைக்கு ரஜினிகாந்தின் மறைமுக ஆதரவு இருப்பதா வலைதளங்களில் பலரும் கருத்து பதிவிட்டு வந்த நிலையில் ரஜினிகாந்த் தரப்புல இருந்து இந்த அதிரடி அறிவிப்பு வெளியாயிருக்கு. ரஜினிகாந்த் புகைப்படத்தை எந்த ஒரு அமைப்பும் பயன்படுத்தக்கூடாது என்று அறிவிப்பு வெளியாயிருக்கு. இது தொடர்பாக அகில இந்திய ரஜினி ரசிகர்கள் நற்பணி மன்றம் செயலாளர் கோ சம்பத்குமார் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கார். அந்த அறிக்கையில் நமது அன்பு தலைவர் ரஜினிகாந்த் அவர்களின் பெயரையோ அல்லது புகைப்படத்தையோ எந்த ஒரு கட்சிக்கோ அமைப்பிற்கோ பயன்படுத்தக்கூடாது என தலைவரின் உத்தரவின்படி ரசிகர் மன்ற நிர்வாகிகள் மற்றும் ரசிகர்களுக்கு இதன் மூலம் தெரிவிக்கப்படுது என சொல்லியிருக்கார். தமிழக பாஜகவிலிருந்து விலகிய அண்ணாமலை தனி கட்சி தொடங்க ஆயத்தமாயிட்டு வரார். அண்ணாமலைக்கு ஆதரவாக அடிக்கப்பட்ட போஸ்டர்களில் ரஜினி புகைப்படத்தோட ரசிகர்கள் சிலர் ஒட்டியிருந்தாங்க. அதே போல அரசியலில் நுழைய இருப்பதா அறிவிச்சிருக்கிற ராகவா லாரன்ஸுக்கும் ரஜினிகாந்த் மறைமுக ஆதரவு இருப்பதா சமூக வலைத்தளங்களில் பலரும் பதிவிட்டு வந்த நிலையில் ரஜினிகாந்தின் இந்த அதிரடி அறிவிப்பு வெளியாயிருக்கு. அண்ணாமலை தனது IPS பதவியில் இருந்து விலகிய பிறகு ரஜினிகாந்த் தனது கட்சியில் சேர அழைப்பு விடுத்ததா அண்மையில் பேசிய வீடியோ ஒன்றில் சொல்லியிருந்தார். இதனால் ரஜினியின் ஆதரவு அண்ணாமலைக்கு இருப்பதா அண்ணாமலை ஆதரவாளர்கள் வலைத்தளங்களில் கூறி வந்த நிலையில் ரஜினிகாந்தின் இந்த அதிரடி அறிவிப்பு வெளியாயிருக்கு. அண்ணாமலை வி த லீடர்ஸ் என்ற இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்கார். அந்த இயக்கத்தில் தற்போது வரை 17 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் இணைஞ்சிருக்காங்க. விரைவிலே தனி அரசியல் கட்சியாக அண்ணாமலை தனது இயக்கத்தை மாற்றி வரும் நிலையில் அவரது இயக்கத்தில் இணைந்தவர்களில் பெரும்பாலானவர் பாஜகவினர் மற்றும் ரஜினி ரசிகர்கள் என்ற பேச்சு அரசியல் வட்டாரத்தில் இருந்திருக்கு. இத்தகைய சூழலில் தான் ரஜினியின் அறிவிப்பு முக்கியத்துவம் பெற்றிருக்கு. அண்ணாமலை ஆதரவாளர்கள் ரஜினிகாந்த் படத்தை பயன்படுத்துவதற்கு வைத்த செக் இது என்று அரசியல் விமர்சகர்கள் மத்தியில் பேச்சு இருந்திருக்கு. மேலும் ரஜினிகாந்துடைய மனைவி அவர்கள் புதிய இயக்கம் ஒன்றை ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க தான் மறைமுகமாக இந்த அறிக்கையை கூறியதாகவும் ரஜினிகாந்துக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு. காரணம், ரஜினிகாந்தின் மனைவி உருவாக்கிய இயக்கம் எப்போது வேண்டுமானாலும் அரசியல் கட்சியாக மாறலாம். அப்போது மற்றவங்க ரஜினிகாந்தின் பெயரையும் புகைப்படத்தையும் பயன்படுத்தி கொண்டால் ரஜினியின் மனைவி என்ன செய்வது? அதனால் தான் தற்போது இந்த அறிவிப்பு வெளியானதாக செய்திகள் வெளியாகியிருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது கரெக்டாக தப்பா? உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சதான் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நமக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.